ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறேன்னா என்னோட லைஃப்ல பற்றி எனக்குன்னு எய்ம்ஸ் நிறைய இருக்கும். நான் என்னோட லைஃப்பை வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனால் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இவங்க கிட்ட இது இல்லை, அது இல்லை. அதாவது நமக்கு நம்மளோட தொழிலா இருக்கட்டும், இல்லை நமக்கு பிடிச்சமான விஷயங்களை வந்து வாங்கி வச்சு நம்ம வந்து ஹாப்பியா இருப்போம். நம்ம வந்து ஒரு பொருள் இல்லாததுனால நம்ம வந்து ஹாப்பியா இல்லை அப்படின்றத கண்டிப்பா நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிச்ச பொருள், பிடிச்ச விஷயம்னு சொல்லி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்லை அவங்ககிட்ட இது இல்லை, இவங்ககிட்ட இது இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து இருக்கு, அவங்க கிட்ட அது இல்ல. ஆனா அவங்க கிட்டயும் இன்னொன்னு இருக்கும். ஆனா அத பத்தின பிளஸ் வந்து நம்ம எப்போதுமே பேச மாட்டோம். அவங்க கிட்ட எது இல்லையோ அத பத்தியே தான் அவங்க கிட்ட இது இல்ல, இது இல்லன்னு பேசிட்டே இருப்போம். ஸோ அதனால அந்த பேச்சை நம்மளா இருக்கட்டும் சரி, மத்தவங்க அப்படி பேசிட்டு இருந்தாலும் நம்ம அதை கண்டுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். என் லைஃப்ல ரீசன்ட் டேஸா அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் பேசுறது நான் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு தேவையான லைஃப் என்னவோ அதை வந்து சூப்பரா நான் வந்து லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துன்றதை